திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் வந்து இன்றைக்கும் தன்னுடைய அப்பாவுக்கு ஈமச்சடங்கு நடத்துகிறார். அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இன்றைக்கும் வந்து திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் வந்து மாசி மாதத்தில் மாசி மகத்தன்று இன்றைக்கும் வந்து அவர் கோயிலேருந்து வெளியே வந்து ஈமச்சடங்கு நடத்திட்டு திருப்பி கோயிலுக்கு போகிறாப்புல. இது யாருக்காக பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வல்லால மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஒய்சாலா பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரரசில் சேர்ந்தவர் தான் இந்த வல்லால மன்னன். இவர் வந்து கிட்டத்தட்ட 1291 வந்து பிறந்திருக்கிறார். இவர் எங்கிருந்து சேர்ந்தவர் அப்படின்னா வந்து கர்நாடக மாநிலத்தில் ஹலபேடு அப்படின்ற இடத்துல சேர்ந்தவர். இவர் என்ன அப்படின்னா வந்து அண்ணாமலையார் மேலே இருக்க அதீத பற்று அதீத பக்தியால் வந்து அவருடைய ஆட்சியில் வந்து திருவண்ணாமலை வந்து நகரமாகவே தன்னுடைய ஒரு மெயினான சிட்டியாகவே மாற்றிட்டார். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பல்வேறு விஷயங்கள் கோயிலுக்காக பண்ணியிருக்காரு. திருப்பணிகள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து வல்லால கோபுரம் சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து திருவண்ணாமலையில் ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்துக்கு அதுதான் பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த கோபுரத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து கோயிலில் வந்து அவர் வந்து திருப்பணிகள் செஞ்சிருப்பாரு, அவர் எந்த அளவுக்கு பக்தியோடு இருந்திருப்பாருன்னு நீங்கள் வந்து இருந்து புரிஞ்சுக்கணும்.